ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருந்தது உள்ள வைப்? இல்லை யாருமே இல்லை தேட்டரில், அதனால கூட்டமே இல்லாமல் இப்போ நாங்கள் ஒரு தேட்டரில் ஒரு இதில் எவ்வளோ ஒரு 300 சீட்னா அதில் ஒரு 60 மெம்பர்ஸ் தான் இருந்தோம். அதுக்கு மேலே இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, நல்லா தான் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்த மூவி தான், அகைன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்ட்டு அதை பார்த்தேன். நான் வந்து ஆக்சுவலாக கில்லிக்கும் இதுக்கும் வரல, சரி இது எதிர்பார்த்து வந்தேன். பட் ஆனால் கூட்டம் எதுவும் இல்லாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் அப்படியே எதிர்பார்த்து வந்தேன். பட் ஆனால் யாருமே இல்லை, ஒரு 20 பேர் கிட்ட தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த பழைய ஃபீலை ரீரிலீஸ்ன்றதுனால அந்த ஒரு ரெட்ரோ ஃபீலை பார்த்து வரது நல்லா இருந்துச்சு. என்ன அளவுக்கு தளபதி ஃபேனா இருந்தீங்க? ஸோ இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணுற படங்களை வந்து ஆமாம், அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம். நான் இது வரையும் நான் எப்படின்னா பேசிக்காக ஸ்கூலுக்கு டெய்லி போகக்கூடிய ஆள். அதே மாதிரி காலேஜும் டெய்லி போயிருக்கேன், கட்டெலாம் வச்சதில்ல. அதேமாதிரி கம்பெனியும் டெய்லி போயிட்டுருக்கேன், லீவே போட்டதில்லை அதிகமாக. எப்பவுமே ரெகுலராக போகக்கூடிய ஆள். அதனால் நான் தளபதி மனசில் இருந்தால் கூட நமக்கு ஏதாச்சும் எனக்கு பயம். ஆக்சுவலாக ஏதாவது சொல்லுவாங்களோ மேனேஜர், அதே மாதிரி ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்கன்ட்டு அதில் எதுவுமே போனதில்லை. இப்போ இன்றைக்கி எனக்கு ஆக்சுவலாக 5 o'clock ஷிஃப்ட்டு, அதனால் சரி படம் பார்ப்போம் தான். ஆனால் கஷ்டமாக இருக்குது, கூட்டமே இல்லைன்னு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. ஏதாவது ஒன்ஸ் மோர் போட்டது அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் பண்ணல, எதுவுமே பண்ணல. பட் ஸ்டில் தளபதியை வந்து எந்த ஒரு படம் பார்க்கும்போது அந்த வைப் எப்படி இருந்தது? இதுக்கு மேலே நடிக்க மாட்டாருன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அது மாதிரி ரீரிலீஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. தியேட்டர்ஸ் க்ரௌட் கம்மியாக இருந்தது. அந்த தளபதி இல்லாமல் தளபதி பார்க்க நல்லா இருந்தது. நான் ஆல்ரெடி பார்த்த படத்தை டிவியில் பார்த்தது, இந்த சவுண்டில் ஸ்க்ரீனில் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்போல்லாம் பிறக்கவே இல்லை ரிலீஸ் ஆகும்போது. ஸோ வைப் நல்லா இருந்துச்சு. பட் வந்து இவ்வளோ நாள் டிவியில் பார்த்துட்டு இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரு தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் அதான் நல்லா இருந்துச்சு. அந்த சவுண்டு நான் நிறைய வீடியோஸ் கேப்சர் பண்ணேன், அப்படியே ஸ்டோரிஸ் போட்டு எனக்கு ஃபுல்லாக பண்ணேன். நல்லா இருந்துச்சு. பட் க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் ஃபுல்லாக இருந்துச்சா படம் நல்லா இருக்கும். நான் லவ்வே பண்ணதில்லை, பட் ஆனால் எனக்கே கஷ்டமாக இருக்குல்ல, அழுவே வந்துச்சு. ஓகே, எப்படி இருக்கு இன்னுமே அந்த ஃபீல் அப்படியே இருக்குது. அப்போ நடித்தப்போ நம்ம அவர் அந்த ஏஜ் பீரியடில் நம்ம அந்த காதல் எழுதின படம் அந்தப்பெல்லாம் எப்படி இருக்குமோ எனக்கு இப்போ பார்த்த மாதிரி அதே மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ அந்த ஆயிடுச்சு. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய தடவை இப்போட உள்ள கிளைமேக்ஸ் லாஸ்ட்டாக இப்போ 2 பேரும் ஒன்று சேரும்போது ஆயிடுச்சு. ஜோதிகா மேம் அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த குட்டி குட்டி சண்டைலாம் வந்து அது 2 ஈகோயிஸ்டிக்கான லவ். எப்படின்னா விடிவி மாதிரி 2 ஈகோயிஸ்டிக்கான லவ். எஸ்டே சூர்யா ஒரு ஆர்ட்ல பிரசன்ட், அந்த வைப்பு, அந்த நொஸ்டால்ஜியா ஃபீல் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருக்கு மேம். அதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்து வளர்ந்த படம், அதெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது நல்லா இருக்கு. பார்க்கும்போது ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பார்க்க முடியுது. அதுவும் வந்து சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பழைய சாங் கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. கட்டிப்பிட்டிடா சாங்கு, மும்தாஸ் வர சீன்ஸு, அப்புறம் அந்த இடுப்பு சீன்ஸு, இதெல்லாம் வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது, இதில் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ இருந்தால் அந்த ஜோதிகா, மும்தாஜ், இவங்க அந்த பழைய விஜய் இருக்காங்க ஸ்க்ரீனில் இப்போ ரீசெண்டாக பார்க்குறது அதுதான் திருப்பி விஜய் அதே மாதிரி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா விஜய்க்கு வந்து மாசு அதெல்லாம் பார்த்தா கூட சாமிங்காக கொஞ்சம் ஒரு லவர் பாயாக பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதனால் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கு. கூட்டமே எதுவுமே இல்லையா பெருசாக? கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆக்ஷன் மூவினா வராங்க, இந்த மாதிரி படத்துக்கு வர மாட்டாங்க விஜய் ஃபேன்ஸ். இல்லை ஃபர்ஸ்ட் ஷோனால அப்படி இருக்குதான்னு தெரியல, ஈவினிங் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆமாம், கப்புள்ஸ் இப்போ கொஞ்சமாக வராங்க, ஈவினிங் கொஞ்சம் நிறையா வரும், ஹவுஸ்ஃபுல்லாக. டிவியில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் பார்க்குறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? மேலே சூப்பராக இருந்துச்சு. பழைய படம் நல்லா கிளாரிட்டியாக இருந்தது, ஆட் எதுவும் கிடையாதுல்ல, அதனால் ஃபுல்லாக ஃபிலிம் ஃபுல்லாகவே பார்க்க முடிஞ்சிச்சு. விவேக் சார் பார்த்தோம். அதுதான் அவர் எப்போ பார்த்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான். அவர் காமெடி எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும். அவர் எப்போ போல நல்லா. அடுத்த தளபதியில் வேறு என்ன படம் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்தது தளபதி லவ் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் நிறையா பார்த்துட்டோம். குஷி அந்த மாதிரி சச்சின்லாம் பார்த்தோம். சரி மாஸ் ஃபிலிமாக துப்பாக்கி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ஜோதிகாவோட மும்தாஸ் நல்லா இருந்தாங்க, அது இன்னும் பெஸ்ட்டு. என்ன ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கன்னா டான்ஸ்லாம் வந்து இந்த பாட்டு தான் அவங்க அருணி பாடினது, மேகம் கருக்கு, எப்போவுமே டாப் ஃபேவரெட்டு. இது இந்த பாப்பு வந்த சார் எல்லாரும் அந்த கட்டிப்புடிடா சாங்காக தான் வெயிட் பண்ணிட்டு அது புரியுது. இல்லை க்ரௌட் கம்மி, யாரும் டிக்கெட் புக் ஆகலை. ஸோ வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டோக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பர்.